சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கங்காரே புலகபூஷணம் ஆஸ்ரஜந்தி பிருங்காங்கனே பவகுல பரணந்தமாலம் அங்கீகிருதாகில விபூதித பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாஜாம். தமிழின் நீர்மை பேசித்தானம் வினை பண்ணி நல்ல முழவம் ஒன்றை மனிது பாடல் செய்கையிடமோவார் செய்கையிடமோவார் குமிழின் மேனி தந்து கோல நீர்மஜது கொண்டார். குமிழில் மேனி தந்து கோல நீர்மஜது கொண்டார். கமழும் சோலை கமழும் சோலை கமழும் சோலை காணூர் மேய பவல வர்ணரே. பொத்தல் மண் சுவர் கொள்ளா குரம்பதி மெய்த்தனென்று விஜந்திடல் ஏழைகால் மெய்த்தனென்று விஜந்திடல் ஏழைகால். சித்தர் பத்தர்கள் சேர்த்திருக்கானூரில் அத்தல் பாதம் அடைதல் கருமமே. சிவா திருச்சிற்றம்பலம். வழக்கமா நம்ம கோவிலுடைய தல வரலாறு நீங்க எல்லாரும் எதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க? வழக்கமா நம்ம எப்படி வழிபாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்? இது ஏன் அவசியமா இருக்கு? நம்ம கோவிலுக்கு போக வேண்டியதன் கட்டாயம் என்ன? இது மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் பொதுவா என் அறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என் அறிவுன்னு கூட இல்லை, சுவாமி என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்றதுக்கு இங்க ஒரு விஞ்ஞானமா வந்து அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு முதல்ல ஒரு ரொம்ப புண்ணியமான நாள். நமக்கு ஜாதக ரீதியாவோ இல்ல நம்மளுடைய பரம்பரை ரீதியாவோ இல்ல நம்ம பெரியவங்க யாராவது அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு அந்த தோஷம் இந்த தோஷம்னு எதை வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும். அது எல்லாத்தையும் ஒரு க்ஷண பொழுதுல நமக்கு வந்து மாற்றக்கூடிய ஒரு பெரிய பேரருள் எப்போதுமே நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பெரிய பேரருளுடைய பெரிய ஒளிக்கீற்ற தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு. வழக்கமா நவகிரகங்கள்ல ரொம்ப பலம் வாய்ந்தவர்னா சூரியன் தான். அவர் வந்து ரொம்ப அசாத்தியமா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் வந்து செம்மேனிநாதரா நமக்கு சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு காட்சி தர. இன்னைக்கு நிஜமாவே காத்தால செம்மேனிநாதராத்தான் அருள் பண்ணார். அவ்வளவு அழகா. இது வந்து வழக்கமா நம்ம அங்க இருந்தோம்னா அந்த சிந்தனை நமக்கு அப்படியே விழுந்துட வரும். நம்மளும் அதை உணர முடியும். வழக்கமா நான் சொல்ற வார்த்தை இது. எப்படி எப்படின்னா, நம்ம எல்லா செயலும் செய்யறோம், எல்லா விதமான விஷயங்கள்லயும் ஈடுபடுறோம். நான் ரொம்ப பயபக்தியா இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு இந்த நானை நம்ம தூக்கிட்டு போறதுனால நம்ம அங்க இல்லாம போயிடுறோம். ஏதோ ஒரு நினைவு, ஏதாவது ஒரு கற்பனை, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளே நினைச்சுக்கிறோம் சம்பந்தமே இல்லாம. இந்த கற்பனை தான் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளை சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது எந்த விதத்திலையும் நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஞானத்துல ரொம்ப அழகா சொல்றார். எப்ப வந்து நிர்விகாரோ நிர்வித மனசோ நிர்குணோ நிர்விசேஷ்டா அப்படிங்கிறது. நீ எப்ப குணங்கள் இல்லாத தன்மையோட இருக்கியோ, எப்ப எந்த விதமான நினைவுகளும் இல்லாம இருக்கியோ, எப்ப எந்த விதமான சிந்தனையும் இல்லாம இருக்கியோ, எப்ப நீ நிர்மலமா இருக்கியோ, அப்ப பரமேஸ்வரன் உன்னோடையே இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னமோ ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம், அது என்னமோ வேற ஒரு சிலபஸ் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்ப இயல்பா ரொம்ப சாதாரணமா சொல்லலாம். அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் கவனமா உங்களுடைய வேலைகளை செய்யறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இல்லாம போயிடுவீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வேலைய நம்ம சரியா கவனமா செய்துகிட்டு இருக்கும் போது நான் தான் இதை செய்யறேன்னு நினைப்பு முதல்ல நமக்கு வருமா? வரவே வராது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவ்வளவு ஆற்றலோடு அது இருந்தது. இந்த கவனம் நமக்கு இல்லாம போக போகத்தான் நமக்கு சிரமங்கள் வருது. கவனம் இல்லாம போறதுக்கு என்ன முக்கிய காரணம்னா அதிகமான எதிர்பார்ப்பு தான். நான் எல்லாத்தையும் பண்ணிடணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நான் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது தான். எல்லாருமே பெரியவங்க, நிறைய வயசுல பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நிறைய சின்ன குழந்தைகளும் வந்திருக்கீங்க. நம்ம
கற்பனையினால நம்மளுடைய எண்ணத்தினால நான் தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம எதையாவது ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? எதையாவது என்னாலதான் இது நடந்துச்சு, நான் தான் இது செஞ்சேன், எதையும் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு வேணாலும் திட்டம் போட்டுக்கலாம். ஆனா அந்த திட்டம் எல்லாம் நடந்ததா அப்படின்னா அது அப்படி கிடையாது. சுவாமி எங்க இருந்தோ நம்மள அப்படி இழுத்து தூக்கி போடுற விளையாடுறாரு. அவரு நாடகத்தால் என் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன் மிகப்பெரிதும் வருகின்றேங்கிறார் மாணிக்க வாசகர். அது ரொம்ப இயல்பா அவர் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம அவருடைய கயிற்றுல தொங்குற ஒரு சின்ன தட்டான் மாதிரி அப்படி இப்படி சுத்தி சுத்தி வரும். அதுல நமக்கு கிடைக்கிற சௌகரியம் அசௌகரியம் இதெல்லாம் நம்ம வேற வேற விதமா நம்ம மனசை வச்சு பேர் வச்சுக்கிறோம். எனக்கு மட்டும்தான் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இல்ல நான் மட்டும்தான் ரொம்ப சௌகரியமா இருக்கேன், ரெண்டுமே கிடையாது. இது எதுவுமே நமக்கு நிலையானது இல்லை. நம்ம என்ன அந்த இடத்துல செய்யணும், எல்லா இடத்துலயும் நம்ம பிடிக்க வேண்டியது எது அப்படின்னா கவனம் மாத்திரம்தான். நமக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு கவனத்துக்கும் சிந்தனைக்குமான வித்தியாசமே தெரியறதில்லை. சிந்தனைய நம்ம கவனம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சிந்திச்சோம்னா பிளான் பண்றோம், சிந்தனை பண்றோம், திட்டம் போடுறோம், அதனால நம்ம சக்சஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு போதும் கிடையாது. அந்த சிந்தனைக்கும் கவனத்துக்குமான வேறுபாட்டை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நமக்கு கவனம் தான் நம்மள்ட்ட இருந்து எப்போதுமே போகக்கூடாத ஒரு விஷயம். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கவனம் வேணும். கவனம் ரொம்ப பிரதானமா இருக்கணும். அதே நேரம் நம்ம எப்படி செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எங்க செஞ்சாலும் சிந்தனை தேவையே இல்லை. ஆனா அதை நம்ம மாற்றி பண்றோம். இதனால என்ன ஆகுது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நம்மளாவே சொல்ல ஆரம்பிச்சோம். சுவாமி நம்மள பரிபூர்ணமா ரொம்ப சந்தோஷமா வாழறதுக்கு தான் அனுப்பிச்சார். சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது சொல்றார், அன்றலர்ந்த மலர்களை போல அன்னைக்கு பூத்து விழுற பூக்கள் மாதிரி தான் நம்ம சௌகரியமா இருக்கணும்னா தூக்கத்தை கொடுத்தாராம் சுவாமி நமக்கு. அனாவசியமா கற்பனை பண்ணாத, தினசரி தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். ஆனா அதே நம்ம செய்யறது இல்லை. அதுக்கு நிறைய மாத்திர வேண்டி இருக்கு, மாத்திக்கிட்டே இருக்கும், அதனால மாத்திர வேண்டி இருக்கு. அவ்வளவு சிக்கலாது. ஆடு மாடு சிங்கம் புலி எல்லா விலங்குகளும் ரொம்ப சௌகரியமா இருக்கு. அதுக்கு தேவை வரும்போது அது அதோட வேலையை செய்து மீதி நேரங்கள் எல்லாம் சும்மாவே இருக்கு. சிங்கத்துக்கு முயலோட உணவு, முயல் கறி ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப உயிர். அதுக்கு பசியா இருக்கும்போது திங்கும். ஃபுல்லா சாப்பிட்டு படுத்துருச்சுன்னா அதே முயல் கூட்டமா அதுகிட்ட பிராண்டினா கூட பேசாம தான் படுத்துருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது தானே, நான் உன்னை எடுத்து உள்ள போட்டு வச்சுக்கிறேன்லாம் வைக்க. அப்ப அது அதோட இயல்புல அவ்வளவு அழகா இருக்கு சிங்கம். அதனாலதான் சிங்கம். சேர்த்து வைக்கிறதுனால சிங்கம் இல்லை. நம்ம தவறா அதை புரிஞ்சுக்கிறோம். வேதம் ரொம்ப அழகா சொல்லும், தியாகே நேகே அமிர்தத்வமா நசுஹு அப்படிங்கிறது. எப்பெல்லாம் நீ தியாகம் பண்றியோ அப்பெல்லாம் நீ அமிர்தமாறன்னு சொல்றான். யாருக்கு அமிர்தம், எப்படி அமிர்தம் அப்படின்னா, ஏதோ மகாவிஷ்ணு ஏதோ ஒரு கோவில்ல வச்சுக்கிட்டு ஆப்பையில வச்சுட்டு வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இது அமிர்தம் நீ சாப்பிடு, நீ சாகா வரத்தோட ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்லாம் கிடையாது. எங்கெல்லாம் நம்ம தியாகம் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம அமிர்தமா இருப்போம். நம்ம அந்த சூழலுக்கு போகும்போது அங்க எல்லாரும் நம்மளை பார்த்தோன்னு சிரிப்பாங்க. அந்த இடமே ஒரு மகிழ்ச்சி சூழ்ந்த இடமா இருக்கும். அதுதான் அமிர்தம். ரொம்ப அழகு அதுதான். நம்ம எப்பெல்லாம் விட்டு கொடுக்குறோமோ அப்பெல்லாம் சௌகரியமா இருக்கும். ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறது இல்லை. அதனால நம்ம போகும்போது அது கஷ்டமாயிடுது. எல்லா சூழலும் இப்படித்தான். இத ஆசியாலேயே ரொம்ப பெரிய தேர். நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டாடி இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய கவனம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆசியாலேயே ரொம்ப பெரிய தேர் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு யாருக்கு? திருவாரூர். திருவாரூர் சாமி பேர் என்ன? தியாகமே பண்ணி ராஜாவானவர் அவரு. அதனாலதான் அவருக்கு பேரு தியாகராஜர். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற ஆள போய் ராஜன் சொல்றது இல்ல.
அதனாலதான் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் காவியை கட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டாம், ஊட்டையும் விட்டுட்டு சும்மா போய் தனியா உட்காந்துருக்காரு. சாமியார போய் மகாராஜன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் விடுறவங்க தான் இங்க ராஜா, சேர்க்கிறவங்க கிடையாது. இப்ப இல்ல, இதெல்லாம் பல காலமா அப்படித்தான் பார்த்திருக்கோம். நம்மளுடைய பார்வையே அவ்வளவு தெளிவானது. நம்ம எந்த இடத்துலயும் கன்ஃபியூசிங்கே ஆக வேண்டாம், எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இத பார்த்துதான் ஆங்கிலேயர்கள்லாம் பயந்தாங்க. நம்மள்கிட்ட எப்படி இவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படின்னு. அதுல இருந்து நம்மளை மாத்தணும், வேற ஏதாவது பண்ணி இவங்களை அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய பாரம்பரியமா இருந்த கல்வி முறைகள், நம்மளுடைய கலைகள், அது எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருந்து எப்படி மெதுவா புடுங்கலான்னு பார்த்தா பணம் ஒண்ணு அச்சடிச்சு விட்டான். அதுக்கு முன்னாடி இருந்த பண்டமாற்று பொற்காசுகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எந்த பொருள் சிறப்பா இருக்கோ அதை கொடுத்துட்டு அங்க இருக்கிற பொருளை சிறப்பா நம்ம வாங்கிக்கிட்டு தனியா ஒரு பெரிய விஷயமா செல்வம் தேவையில்லாம தான் இருந்தது. சாஸ்திரத்துல இதை சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவோம். மகாபாரதத்தினுடைய இது முடிஞ்சு கலி பிறக்கிறது, கலியுகம் வருது. மகாவிஷ்ணு கண்ணனா அவதாரம் எடுத்து கண்ணனா இருக்க, அவரை கண்ணு தெரியாம ஒருத்தன் புறாதான் இருக்குன்னு நினைச்சிட்டு பாதத்துல அம்பு விட்டு அவர் இறந்து போற. எப்படி கண்ணன் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி ராஜா